பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர், கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர், உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை உழைப்பு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் பரிபூர்ண பேருபம் உண்டே ஆண்டவரே. உடைய ஜீவனுடைய வசனங்களை நாங்கள் கேட்க கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திலும் வசனத்தை சொல்லுகிற அடியேனையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே நாங்கள் மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடினப்படுத்தி உம்முடைய ரத்தப்பட்டை நாங்கள் மறைகிறோம். கர்த்தர் தாமே ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் தேவனை தக்க சமயத்தில் தேடுங்கள் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதார வசனம் ஏசாயா 55:6 வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்கே தேடுங்கள், கூப்பிடுங்கள் என்ற பதம் வருவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இது இரண்டும், அதாவது தேவனை நாங்கள் ஜெபத்தின் மூலமாக தேடுவதை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனை தேடுவதற்கு ஒரு வழிமுறை தான் ஜெபம் என்று பார்க்கின்றோம். ஜெபம் என்பது நாங்கள் தேவனை தேடுகிறோம், அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் தேவனை தேடடையத்தக்க சமயமும் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற காலமும். பாருங்கள், இன்றைக்கு இந்த காலம் கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் முதலாவது தேவ பிள்ளைகளோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உலகத்திலே இருக்கிற மக்களும் ஆண்டவரை தேடத்தான் வேண்டும். ஆனால் முதலாவது தேவ ஜனங்கள் தேவனை தேட வேண்டும். அது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப தேவன் இப்பொழுது நமக்கு சமீபமாக இருக்கின்றார். அதாவது தேவன் தூரமாக இருக்கிற தேவன் இல்லை, அவர் சமீபமாக இருக்கார். தேவன் இந்த உலகத்திலே வந்து, அதாவது இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் மக்களுக்கு வந்து தேவனுடைய வழியை அவர் காட்டி கொடுத்து விட்டு எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும், அப்படி எல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நான் போவேன் என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி பேற்றுறவாழ்நாகிய பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு பரிசுத்த ஆவியான பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியாருடைய கிரியையும் திருச்சபையும் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் இறுதி கட்டத்துக்குள்ளே இன்றைக்கு உலகம் கடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. திருச்சபையும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியை விட்டு கடந்து போன பிறகு இந்த உலகத்திலே இருள் சூழும் மகாபெரிய உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிற கொடூரமான ஒரு காலத்துக்குள்ளே அந்த நேரத்திலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே கர்த்தரை தேடி அங்கே அந்த நேரத்திலே வந்து தேவனை தேடுவதற்கு நாளில்லை. இதுதான் தருணம். ஏனென்றால் இது பவுல் சொல்கிறார், இதோ இப்பொழுது அணுக்கிற காலம், இப்பொழுது ரட்சணிய நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் அணுக்கிற காலம், ரட்சிக்கப்படுவதற்கு இதுதான் தருணம். அப்ப நாங்கள் இந்த தருணத்தை, இந்த சான்ஸை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது. எனவே இந்த நாட்களிலே கர்த்தரை நாங்கள் மிகவும் கருத்தாய் தேட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவரை ஜெபத்திலே நாங்கள் அவரை நோக்கி ஜெபத்தின் மூலமாக தேவனை கூப்பிட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 17வது அதிகாரத்திலே அங்கே 26 முதல் 31 வரையும் அங்கே சொல்லப்படுகிற வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் கடலியாளர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைத்தலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியால் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப பாருங்கள், இயேசு உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார். அவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு தான் நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் கொடுக்க போகிறார். அதற்கு முன்பதாக என்ன சொல்லப்படாது, எல்லா மனிதர்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி ஆண்டவர் வேதம் சொல்கிறது வந்து, அதாவது பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பு நிலைகளையும் குறித்திருக்கிறார். எந்தெந்த நாட்களிலே எந்தெந்த இடத்திலே நாங்கள் எங்கே குடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் கடவுள் தீர்மானம் பண்ணி வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலே பிறந்த நாங்கள் அல்லது இந்தியாவிலே பிறந்த நாங்கள் இன்றைக்கு இந்த தேசத்திலே வந்து குடியிருப்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அவர் தான் அந்த எல்லைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரே தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஒருவேளை நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் உண்மையாகவே தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்க முடியாது. ஒரு இதுக்குள்ளே நாங்கள் இருந்திருப்போம், அந்த மத கொள்கைகளுக்குள்ளே நாங்கள் இருந்திருப்போம். நாங்கள் வந்து ஒரு பரவலாக தேவனை தேடுகிற ஒரு இதுக்குள்ளே நாங்கள் கண்டிருக்க முடியாது. அப்ப கடவுளுடைய நோக்கம் வந்து எப்படியாவது அவர்களை தடவியாவது கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எந்த காலகட்டத்திலே எங்கே இருக்கும். அப்ப இந்த தேசத்திலே நாங்கள் தேவனை தேடுகிறதற்கு தேவனை பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் வந்து அதாவது அகதிகளாக சீரடிக்கப்பட்டு வந்ததிலே கிடைத்த நன்மை ஒன்று நாங்கள் பிரதானமாய் சொல்வது என்று சொன்னால், இயேசுவை கண்டுகொண்டார்கள், கர்த்தரை கண்டுகொண்டார்கள் அநேக ஜனங்கள். எங்களுக்கு சொந்த நாடு கிடைக்கவில்லை, எங்களுக்கு வந்து பிரச்சனை இன்னும் ஸ்ரீலங்காவிலே முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் சொல்ல முடியும், கர்த்தரை கண்டடைந்தார்கள் ஜனங்கள். அதன் மூலமாகத்தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம் பெறும். இங்கே ஐரோப்பா தேசங்களிலே
சிறடிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மூலமாக ஆசீர்வாதம் அந்த தேசத்துக்கு கடந்து சென்று, அதாவது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களை, அதாவது ஆயுதம் தூக்கி போராளிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை பாஸ்டராக கர்த்தர் மாற்றி இன்றைக்கு அவர் பெரிய காரியத்தை செய்கிறார் என்றால் தேவனுடைய அனாதை தீர்மானம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த தருணத்தை நாங்கள் விட்டுவிட்டு கர்த்தரை கண்டடைந்த சமயத்தை நாங்கள் இழப்போமாக இருந்தால் வருகிற நாட்கள் கொடிதான காலமாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் இப்பொழுதே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் இன்றைக்கு சமயமாக இருக்கும் பொழுது அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப முழு இதயத்தோடும் தேடுங்கள் என்பது அடுத்த குறிப்பாய் நாங்கள் எடுப்போம். எரேமியா 29வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, 12-13 சொல்லப்படுகிறது, நாங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது தேவன் நமக்கு வழிபடுவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அப்ப பாருங்கள், தேவனை அறியாத ஜனங்களோடு பேசவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அங்கே அவர்கள் சிறடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அங்கே அவர்களுக்கு எதிர்கால நம்பிக்கை அற்றுப்போன இதிலே அங்கே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு ஜனங்களோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால் 29ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய 11வது வசனத்தை ஒரு வாசிங்க சிஸ்டர். அதிகாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனவே அவர்களுடைய, அதாவது எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். தேவ ஜனங்களை குறித்து ஒரு திட்டம், ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தேவனுடைய திட்டத்தின்படிதான் எல்லாம், அவர் போட்ட பிளானின் படிதான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அங்கே சிறையிருப்பு அந்த காலம் முடிவதற்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் அவசரப்பட்டு அங்கே தீர்க்கதரிசிகளை நாடி சீக்கிரமாக நாங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முயற்சித்த பொழுது ஆண்டவர் அங்கே பேசுகிறார். என்னவென்றால் இப்ப பிரச்சனைகள் எப்படி தீரும் என்று சொன்னால், அதாவது ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் உண்மையாக இதயபூர்வமாக கடவுளை தேடுவது குறைவாக காணப்படுகிறது. சம்பிரதாயத்துக்கு அல்லது ஒரு கடமைக்காக நாங்கள் கடவுளை தேடுவது. இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை அதாவது ஞாயிறு என்றால் சபை கூடி வர வேண்டும் என்ற அந்த கடமைக்காக தேவனை தேடாமல் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து எங்கள் முழு இதயத்தோடும் நறுமுண்ட இதயத்தோடு கடவுளை நாங்கள் தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். முழு இதயத்தோடும் தேடும் பொழுது அங்கே 14 வருஷத்தை நீங்கள் வாசிப்போம். 14 இது அறிந்தால் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கின்ற ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு காணப்படுவேன், உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாங்கள் காணுகிறோம். நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவர் தங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவனை, உண்மையான தேவன் நீரா இருந்தால் நீர் எங்களுக்கு வெளிப்படும் என்று எத்தனையோ பேர் கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கின்றார். எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு, அதாவது ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தேடுவதற்கு ஆண்டவரே இயேசுவே நீர்தான் உங்களுள்ள தேவன் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நான் அறிகிறேன், எனக்கு வெளிப்படும் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவன் மாத்திரமல்ல, எங்களுடைய, அதாவது தேவனை தேடாத காலங்களில் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் தேவனை தேடாமல் வாழுகிறபடினால்தான் அவர்களுக்கு சிறையிருப்பு மற்றும் என்ன பிரச்சனை, சிறுமைப்படுத்தப்படுதல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மனிதர்கள் உணர்த்தும்படியாக ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது.
உபாகமத்திலே. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சிறுமைப்படுகிறோம், ஏன் சிறை அதாவது சிறையிருப்பு போன்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்றால் ஆண்டவர் அந்த மூலமாக நம்மை தம்முடைய வல்லமை நமக்கு விளங்க பண்ணும்படியாக தம்மை குறித்து ஜனங்கள் அறிந்து உணர்ந்து தேட வேண்டும் என்பதற்காக கடவுள் அப்படியான காரியங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நீதிமொழிகள் 8:11 சொல்லப்படுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப ஆண்டவரை சிநேகத்தோடு அதிகாலையிலே தேவனை தேடுவது என்று சொன்னால் அதிகாலையிலே தேடணும். அதிகாலை என்பது எதை குறிக்கிறது? காலை எழுந்தவுடன் கடவுளை தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதாவது முதலாவது காரியம் நாங்கள் எழுந்தவுடனே கடவுளை நாங்கள் தேட வேண்டும். அப்ப ஆண்டவரை எப்படி தேடும்? அதுக்கு தான் நம்முடைய ஜெபம் நாங்கள் சொல்றோம். ஆண்டவரே, இந்த நாளை இது எனக்கு தந்ததுக்காக மற்றும் ஸ்தோத்திரம் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட இருக்கும், என்னோடு நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கும். ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் அவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம். அப்ப நாங்கள் ஆண்டவரை முதலிடம் காலை எழுந்ததும் கடவுளை நாங்கள் தேட வேண்டும். இன்றைக்கு அநேகர் உலகம் வேகமாய் கடந்து நேரமற்ற நிலை, அதாவது கடவுளை தேடுவதற்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. ஏனென்றால் நேரங்கள் இன்றைக்கு உலகம் எல்லாம் பிஸியா, அதாவது இந்த இதுக்கு இன்றைக்கு உலகத்திலே பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது இன்றைக்கு முற்பிதாக்கள் கடவுளை தேடின சந்ததியை இந்த தேசத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது கடவுளை தேடுவது இவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, பைபிள் படிப்பது பைத்தியமாய் தோன்றுகிறது. கடவுளிலிருந்துதான் எங்களுக்கு நன்மையானவர்கள் வரும் என்றால் இவர்கள் அதை ஏளனம் பண்ணுவர்களாக இந்த நாட்டு மக்கள் பாருங்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவ தேசம்தான், ஆனால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அற்று போய்விட்டது. நான் உழைத்து நான் வேலை செய்து நான் சம்பாதித்து வாழுகிறேன், இதற்கு கடவுளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் வாசிக்கும் வசனத்திலே வாசித்தும் அவருக்குள் நான் உழைக்கிறோம் அசைகிறோம் அப்படி என்றால் என்ன? எங்களுக்கு இந்த மூச்சை சுவாசத்தை தந்தவர் கடவுள். இந்த சுவாசம் எங்களை விட்டு போனால் ஒன்றும் இல்லை. அப்ப அவருக்குள் தான் நாங்கள் பிழைக்கிறோம். அவர் தந்த சுவாசத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அசைகிறோம், எல்லாம் செய்கின்றோம். அப்ப நாங்கள் அந்த தேவன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் தானே எங்களுக்கு நாசியிலே சுவாசத்தை தந்தார். அப்ப அந்த சுவாசம் சார்ந்தவர் எங்களோடு அவற்றை சுவாசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, எனவே கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்யலாம் என்று மனிதன் வாழ்ந்தாலும் பிரியமானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் காண்கின்றார். ஆனால் வேதத்தை நாங்கள் வாசித்தோம், அதாவது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போட்டிருந்தார் அப்போஸ்தலர். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை நாங்கள் வாசித்தோம் அல்லவா வசனத்திலே. அப்ப ஆண்டவர் மக்கள் தவறு செய்யும் பொழுது, சின்ன பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது காண்கின்றோம் நாங்கள், ஆனால் காணாதவர் போல் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. அதே போல உலகத்திலே மக்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கடவுள் காண்கின்றார், காணாதவர் போல் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அறிந்து கொள்ளும் வரை அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். எதிலே மனம் திரும்ப வேண்டும்? ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். தவறான மூட நம்பிக்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நிதானமாய் நியாயந்திருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அவரிடத்திலே இரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த நேரத்திலே தயவை கிருபையை எதிர்பார்க்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் அவர் உட்கார்ந்திருந்த நியாயம் தீர்ப்பார் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது அனுதினமும் அதிகாலையிலே நாங்கள் தேவனை தேடுவோம். தேவனை தேடினால்தான் நாங்கள் பிழைப்போம் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 5வது அதிகாரம் 4-8 வரை. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் செபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எத்தியாக மாற்றி நீதியை கரையிலே விட பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருள்மீனையும் மிருக சிரீஷ்டத்தையும் உண்டாக்கினவர்.
அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த 8வது வசனத்திலே பார்த்தால் இயற்கைகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் தான் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், அந்தகாரப்படுத்துகிறவர். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப இந்த உலகத்தின் சகலதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நாங்கள் ஆண்டவரை, அந்த கடவுளை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் சொல்ல ஆகும், அவர் கல்லடை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. எனவே நாங்கள் தேடுகிற ஒருவர் அவர் பெரிய ஒரு தேவனை நாங்கள் தேடுகிறோம். அந்த தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரே ஒரு வழி கடவுளை தேடுவதன் மூலமாகத்தான் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு வேறு வழியிலே நாங்கள் ஒன்றுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உலகத்துக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடுவதன் மூலமாகத்தான் என்பதை இன்றைக்கு உலகம் எங்கும் ஆண்டவர் அங்கே ஜனங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், சபைக்கு போகிறோம் என்ற ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை சொல்லவில்லை. உண்மையான முழு இதயத்தோடு ஆண்டவரை நறுமுண்ட இதயத்தோடு தேடுகிற காலம் என்பதை வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறபடினாலே இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே கடவுளை கருத்தாய் தேடாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத பிரியமானவர்களே. ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர், அவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே அவர் வருகிற பொழுது நாங்கள் ஆயத்தமாயிருந்தால் அவரோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லாவிட்டால் உலகம் மகா உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகின்றது. அதை விவரித்து சொல்லுவதற்கே பிரியமானவர்களே இந்த வேதத்திலே பாருங்கள், உலகம் தோன்றின நாள் முதல் இதுவரை இல்லாத ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை எங்களுக்கு சகிக்க முடியவில்லை. உலகம் தோன்றின நாளுக்கு எண்ணி பார்க்க முற்காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய உபத்திரவ காலம் தான் இனி வரப்போகிறது. அதற்கு முன்பதாக கடவுளை தேட காலம், அதாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நெருங்குவதற்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேறு வழி இருந்தால் வேதத்திலே நாங்கள் சொல்லலாம், ஆண்டவரை தேடுவதை தவிர வேறொரு வழியும் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் ஆண்டவரை தேடினால் தான் பிழைப்போம். அல்ல பிழைப்போம் வந்தாலும் இல்லை, நாங்கள் உயிர் வாழுவோம். இப்ப நாங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆபத்து வருகிறது. இதிலே நாங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்யுங்கள், கடவுளை தேடுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே மக்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். நோவாவை அப்படித்தான் பரிகாசம் பண்ணினார்கள். அழிவு வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, பேழைக்குள்ளே வாருங்கள், பேழைக்குள்ளே வாருங்கள் என்றால் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நோவாவின் காலத்திலே, மனுஷகுமாரன் காலத்திலே அப்படித்தான் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஜனங்கள் இன்றைக்கு பரியாசம் பண்ணுவார்கள் பிரியமானவர்களே. சொல்லுகிற காரியம் மக்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் நிஜம் இதுதான். ஆண்டவருடைய வருகையிலே அவரை தேடி அவருக்குள்ளே அடைக்கலம் பூந்தவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றும்படி உலகம் மகா உபத்திரவத்துக்குள்ளே கடந்து செல்லும். அதிலே அநேகர் கைவிடப்படுவார்கள். அந்த நேரத்திலே உணர்வு பெறும், ஐயோ நாங்கள் இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாங்கள் நழுவ விட்டோமே என்று சொல்லி அழுது புலம்பும் பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் விரும்பினாலும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு உபத்திரவ காலம் பிரியமானவர்களே. எனவே அந்த நேரத்திலே விசுவாசிகளாய் இருந்தால் கைவிடப்பட்டால் அவர்கள் இரத்த சாட்சியாய் அங்கே மறிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பரலோகமே தவிர வேறு வழி இல்லை. ஆண்டவருடைய இலகுவான ஒரு காலகட்டத்திலே அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே எடுக்கும்படியால் உலகத்தின் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கடைசி கட்டத்துக்குள்ளே உலகம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் உலகம் எங்கும் நம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கின்றார். மனம் திரும்புங்கள், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனிடத்தை நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நானும் நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரை தேடினால் பிழைப்போம். மற்றபடி குறுக்கு வழியினாலே எந்த இதிலேயுமே தப்ப முடியாது. ஆண்டவரை தேடினால்தான் பிழைக்க முடியும். இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் தம்முடைய பிரசங்கத்திலே வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னவென்று சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வரை முதல் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவரும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
அப்ப பாருங்கள், தேடுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். அப்ப எதை தேட வேண்டும், எதை தட்ட வேண்டும், எது எங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மத்தேயு 6:33 சொல்லுகிறார் இயேசு, முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வாழ்க்கையிலே முதலிடம், எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது பரலோக ராஜ்யத்தை. இப்ப நாங்கள் பரலோக ராஜ்யம், இந்த உங்களுடைய ராஜ்யம் வருவதாக இயேசு ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கிற மத்தேயு 6 உங்களுடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப தேவன் இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை தேடும்படியாக சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவர் ஜெபத்திலே உடைய ராஜ்யம் வருவதாக மட்டும் ஜெபிக்கவில்லை, அந்த உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்ப நமக்கு அன்றாட தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நான் என்னிடத்திலே பணம் இருக்கிறது, நான் என்னுடைய பணத்தை கொண்டு பொருட்களை கொள்வனவு செய்து என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறேன் என்பது எங்களுடைய எண்ணம், சரிதான். ஆனால் கடவுளுடைய அருள் கிருபை இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது, அவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அப்ப இது இல்லாதவர்களை அவிசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாங்கள் விசுவசிக்கிறோம், கடவுள் தான் எங்களை ஜீவனை கொடுத்தார், அவர்தான் எங்களை நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை, காலை தோறும் அந்த கிருபை புதிதாக இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பிலே நான் வாழ்கிறேன், அவருடைய கிருபையிலே நான் வாழ்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் அதுதான் உண்மையாக தேவன் விரும்புகிற காரியம். ஆனால் ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறார். ஒன்று, கடவுள் நம்பிக்கொண்டு ஒன்றுமே நடக்காது, எங்களுடைய வழியில் நடக்கலாம் என்று ஓடி ஓடி உடைக்கலாம், வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசிரியை செய்கிறான், யாரதை வாரிக்கொண்டு போவார் என்றார். யார்? சங்கீதத்தான் சொன்னால், நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்ல. நாங்கள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையோடு வாழுகின்றோம், அவர்தான் எங்களுக்கு எல்லாம் தருகிறார். அப்ப ஆண்டவர் ஜெபத்துக்கு இப்படி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். 9 - 11 வரை அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானாம், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே என்று நாங்கள் அவரை துதிக்கிறோம். நமக்கு நன்மையான காரியங்கள் எல்லாம் கரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நமக்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை தருபவர் தேவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஆண்டவர் அனுதினமும் நம்மை அப்பயே நாங்கள் ஆண்டவர் அதிகாலையிலே தேடுங்கள், அன்றன்று உள்ள ஆகாரத்தை தாருங்கள் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், அடுத்து மறுதினமும் நாங்கள் அவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒருக்கா ஜெபித்தால் போதும், இந்த மாதம் முழுக்க அவர்களுக்கு ஆகாரத்தை தாருந்தாமல் ஆண்டவர் ஜெபத்திலே கற்றுக் கொடுத்தது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும் என்று சொல்லியிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை 6:33 வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இவைகள் எல்லாம் என்றால் மேல் அதிகாரம் முழுக்க நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய சரீரத்தின் முளத்தை கூட்ட முடியுமா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட்டி தர. தேவைகளை தேடுகிறதா மனிதனுடைய பழக்கம். எது வேணும் அது வேணும், அதுக்காகத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆண்டவர் சொல்கிறார், தேவைகளை அல்ல தேவனை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் அதற்கு பின்பு எல்லாம் கூட்டி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நாங்கள் தேட வேண்டியதை தேடினால் தேவையானது எல்லாம் உங்களோடு ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் என்பதுதான் ஆண்டவருடைய வசனம். எனவே இன்றைக்கு மக்கள் ஆண்டவரை தேடாமல் தங்களுடைய தேவைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடினால் தேவைகளை தேவன் சந்திப்பார், அவர் திருப்தியாக்கி நடத்துவார். பிரியமானவர்களே, அவர் திருப்தியாக்கி நம்மை நடத்துகிற தேவன். எனவே தேவனை தேடுவோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பன்னெடுத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்வது.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவன் எங்களை அவர் நடத்துகிறவர் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். எனவே தேவன் அப்படியாய் எங்களை நடத்துவார். எனவே தேவனை இன்னும் அதிகமாய் நாங்கள் தேடுவோம். முதலாவது தேடுவதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் கூப்பிடுவதை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தேவன் கூப்பிடுவது என்றால் என்ன? இப்ப தொலைபேசி எழுந்திருந்தால் நாங்கள் கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம், அதாவது மற்றவர்களுக்கு கால் பண்ணுகிறோம். கால் பண்ணி என்ன செய்கிறோம்? எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம், அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள். அதே போல கடவுளத்தை நாங்கள் கால் பண்ணுகிறோம், ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் வேதம் சொல்கிறது, அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இன்றைக்கு பாருங்கள், சில தொலைபேசி அழைப்பு உடனடியாக அதாவது இணைப்பு கிடைப்பதில்லை. இடையூறுகள் பல வந்துதான் சில வேளைகளிலே நாங்கள் அவசரமாக ஒரு இடத்துக்கு போன் பண்ணினால் அது இணைப்பு கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உலகத்திலே எத்தனையோ பேர் எந்த இடத்திலிருந்து எத்தனையோ விதத்திலே கூப்பிடுகிறார்கள். இவர்கள் எல்லோருடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் கொடுப்பதற்கு கடவுளால்தான் முடியும். எனவேதான் அவர் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அநேக சொல்வார்கள், இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவருக்கு கரைத்தல் கொடுப்பார் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நாங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, எரேமியாவுக்கு 33:3 சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறியாது எங்களால் மனதுக்கு அறிய முடியாமல், எங்களுக்கு எட்ட முடியாது, அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் பதில் கொடுக்கிற தேவன், கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். எனவே அவர் மறு உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்ப இந்த அதாவது பலவிதமான தொலைபேசி எண்கள் எங்களுக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும். நோட் பாயிண்ட் நம்பர், மற்றது என்ன போயவைய நம்பர் எல்லாம் உங்களுக்கு மனதிலே பாடம் இருக்கிறது. என்றால் ஆபத்து வரும்பொழுது நாங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் என்று மனதிலே பதித்து வைத்திருக்கிறது போல எங்களுக்கு எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டிய வேத வசனம் எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று. அப்ப ஆண்டவரை நாங்கள் கூப்பிட வேண்டும். பாருங்கள், ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று என்றார். இயேசு சமீபமாய் வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அங்கே வேறு வழி இல்லை. அவன் கூப்பிடும் பொழுது அநேகர் அவனை அதட்டினார்கள். குருடனை அதட்டின பொழுது அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். ஆண்டவர் அந்த கூப்பிட்ட குருடனுடைய சத்தத்தை கேட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவர் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவர் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எங்களுக்கு அறியாத மட்டாதமான பெரிய காரியங்களை தேவன் அறிவிப்பார். எனவே நாங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புத்தகம் 145 18-20 வரை வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அப்ப இந்த சங்கீதம் 3 வசனங்களிலே சொல்லப்படுகிற காரியங்கள், கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறார், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு சமீபமாயிருக்கிறார். பாருங்கள், உண்மையாய், அதைத்தான் உண்மையாய் முழு இதயத்தோடு உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாயிருக்கிறோம். அப்ப உண்மையாய் கூப்பிடுவதற்கு அவர் சமீபமாய் இருந்து கூப்பிடுதலை கேட்டு குறைகளை நீக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப கூப்பிடுகிறவர்கள் உண்மையாய் கூப்பிட வேண்டும். அதே நேரத்திலே அவருக்கு பயந்தவர்கள் என்ற வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுக்கு பயந்து அவரை நேசித்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து, அதாவது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருகிறவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என்று வேர்மசையா பாடல் வரிகளில் எழுதி வைத்திருக்கிறார்.
எனவே அவர் கூப்பிடும் யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையாய் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாக கூப்பிடுதலை கேட்டு குறைகளை நீக்குகிறார். அப்ப எங்களுக்கு இந்த நாட்களிலே பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது இவைகளை நாங்கள் எப்படி தீர்ப்பது என்பதை குறித்து நாங்கள் புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனை நோக்கி நாங்கள் ஜெபித்து பாரத்தை கர்த்தர் வைத்துவிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் அதை அனுபவ ரீதியாக நாங்கள் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்றபடி ஆண்டவர் தீமைகளை நன்மையாக மாற்றி அவர் அற்புதம். நமக்கு இருக்க வேண்டிய தேவ பயம், உண்மையாக நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். இறுதி குறிப்பு ஆபத்து காலத்தில் நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 50, 14, 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆபத்து வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆபத்து வரும் பொழுது நாங்கள் பலவிதமான காரியங்களை யோசிப்போம். ஆனால் அந்த ஆபத்து வேளையிலே கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் வைத்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பார். எனவே அதாவது நான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கார். அப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு வருடக்கணக்காக இருந்தால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முடியாமல் இருக்கு, நான் ஜெபிக்க பழகவில்லை. அல்லது சொல்வார்கள், நான் மௌனமாய் ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபம் என்றால் அது வராது என்று சொல்லி. அப்படி இருக்காமல் பிரியமானவர்களே, நம்முடைய வெட்கத்தை விட்டு பாருங்கள், சில பேருக்கு ஜெபிப்பது ஒரு வெட்கமான காரியமாய் காணப்படுகிறது. ஏன் பிரியமான அந்த தாவீதின் குமாரன் என்று அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. எனக்கு இப்பொழுது பார்வை கிடைக்க வேண்டும், நான் கூப்பிட்டால் தான் எனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவரை கூப்பிட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஜெபத்தை எதிர்பார்ப்பார்கள். அப்ப நாங்கள் ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் யாரை பார்ப்போம்? ஜெபிக்கிற விசுவாசம் எங்கேயாவது இருக்கிறார்கள்? அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஜெபிக்க தெரியும், ஏனென்றால் தேவன் எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு ஜெபிக்கிற விசுவாசியாக இருக்கின்றேன். ஆண்டவர் என் நாமத்தினாலே நீங்கள் கைவெத்து ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற விசுவாசிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டுமா? ஸ்தோத்திர பலிகள் என்றால் என்ன? நன்றி பலிகள். அப்ப கடந்த நாட்களிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி பொருத்தனைகளை நிறைவேற்றி பொருத்தனைகள். இப்ப அன்னாள் ஒரு பொருத்தனை செலுத்தினார்கள். என்ன பொருத்தனை செலுத்தினார்கள்? குழந்தை இல்லாத நிலையிலே இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அதை கொண்டு நான் ஆலயத்திலே விடுகிறேன் என்று அன்னாளுக்கு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த பொழுது அன்னாள் தன்னுடைய முடிவை மாற்றவில்லை. எப்படி பொருத்தனை செலுத்தினார்களோ, தனக்கு பிள்ளை இல்லாத நிலையிலும் தான் பொருத்தனையின்படி கர்த்தருக்கு கொடுத்த அந்த குழந்தையை ஆலயத்திலேயே கொண்டு வந்து விட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பிள்ளையை ஆண்டவரோட தீர்க்கதரிசியாக எழுப்பினார் சாமுவேல் நமக்கு தெரிகிறது வேதத்திலே. அதே போன்று இன்றைக்கு ஆபத்து வரும் பொழுது நாங்கள் பொருத்தனை செய்துவிடுவோம், அற்புதம் நடந்தவுடன் பொருத்தனையை மறந்து விடுவோம். நிறைவேற்ற மனிதர்கள் நாங்கள் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவர் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி ஆராதித்து அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாயிருந்து நம்மை ஜெபத்தை கேட்டு அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பலவிதமான சிறுமைப்படுத்துதல் உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கு காரணம், இன்னும் சிற்றைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணம், இன்னும் நாங்கள் அவரை கிட்டி சேர வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே இந்த என்னுடைய பூமியிலே ஆவல் என்று பக்தன் பாடுவது போல, ஆண்டவரே நான் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்து தம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலும் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய வழியிலே பூவமாக இருந்தால் பிரியமானவர்களே,
எங்களுக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நாட்களை, கிருபை நாட்களை எங்களுக்கு கூட்டி, ஒவ்வொரு நாட்களும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற நாளெல்லாம் கிருபையாய் கூட்டி கொடுக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் நாங்கள் அசட்டை பண்ணுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து விடுகிறோம். கிருபையை பூக்கடிக்கிறோம். நீர்மூடன் தங்களுக்கு வரும் கிருபையை பூக்கடிக்கிறார்கள் என்று யோனாவிலே அங்கே சொல்லப்பட்டபடி பிரியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதான இந்த கிருபை நாட்களை போக்கடித்துக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. எங்களுடைய நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அடுக்கிற காலம், கர்த்தரை தேடுகிற காலம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் தம்மால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தம்மை அறிந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான். அழிந்து பாதாளத்துக்குள்ளே ஜனங்கள் போவதற்கு கடவுளுக்கு விருப்பமில்லை, மாறாக ரட்சிக்கப்படுவதே அவருக்கு விருப்பம். எனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகம் வர வேண்டும் பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக வாழாமல் பரலோகம் போவோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் உண்மையாய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து, கடவுளுக்குள்ளே நாங்கள் மரிக்கும் பொழுது மரித்தாலும் பிழைப்பார் என்ற வசனத்தின்படி என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தேவன் தம்மோடு கூட நம்மை வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையிலே பங்கடைய நானும் நீயும் ஆயத்தமா என்ற அந்த கேள்வியோடு இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. எழுந்து நிற்போம். இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். உலகம் போற போக்கிலே நாங்கள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் பயத்திலும், அதாவது என்னதான் நடக்க போகுது என்று மக்கள் பீதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நம்புகிறது அவரிடத்தில் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அவரை நோக்கி பார்த்து தேவனை தேடுவோம். தேவன் நம்மை அவர் நடத்துவார். சௌன் வந்து பாடலை பாடி துதிக்க போகிறார். அதற்கு முன்பதாக நான் ஜெபத்தை பண்ண இந்த நேரத்திலே ஆண்டவருடைய எங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கல்லான இதயங்களை மாற்றி உம்மை நாங்கள் ஆண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் கேட்போம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே, உம்முடைய கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இது அணுக்கிற காலம், இது தேவனை தேடுகிற காலம், இதுவே தருணம். இந்த தருணத்தை நாங்கள் நழுவவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த அணுக்கிற காலம், இந்த கிருபை நாட்கள் முடிவுக்கு வருகிறது என்ற உணர்வை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபையாக நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவே, நீர் சீக்கிரம் வருகிறீர். அந்த வருகைக்கு கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்துமாய் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தரை துதித்து நாங்கள் ஆராய்ச்சி கூட்டத்தை மகிழ்ச்சியும் நன்றி செலுத்துவதை ஆராய்ச்சிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்குருடன் பத்திமேல் வழியில் இருந்து கூப்பிடவே நின்று சுகம் கொடுத்தீரையா. கண்குருடன் பத்திமேல் வழியில் இருந்து கூப்பிடவே நின்று சுகம் கொடுத்தீரையா. கல்லறை நோக்கி வந்து மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரையா. கல்லறை நோக்கி வந்து மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரையா. ஏசையா, ஏசையா, நீரே என் அற்புதரையா. ஏசையா, ஏசையா, நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும்
யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவன் நீரல்லோ. கல்யாண வீட்டில் வந்து தண்ணீரை ரசமாக்கி அற்புதமும் செய்தீரையா. கல்யாண வீட்டில் வந்து தண்ணீரை ரசமாக்கி அற்புதமும் செய்தீரையா. கடலோர நடந்து வந்து படகினிலே அமர்ந்திருந்து உபதேசம் செய்தீரையா. கடலோர நடந்து வந்து படகினிலே அமர்ந்திருந்து உபதேசம் செய்தீரையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரலோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. வரிப்பணம் செலுத்திடவே மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணம் தந்தீரையா. வரிப்பணம் செலுத்திடவே மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணம் தந்தீரையா. வெண்கல சர்ப்பமாய் மரத்திலே தொங்கி விடுதலை தந்தீரையா. வெண்கல சர்ப்பமாய் மரத்திலே தொங்கி விடுதலை தந்தீரையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. ஏசையா ஏசையா நீரே என் ரட்சகரையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. நீரே என் தேவனையா. நம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் அவர் சமயமாக இருக்கிறார். தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நாங்கள் தேவனை துதிப்போம். நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகிற யாவருக்கும் சமயமாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் விட்டாலும் உனக்கு காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லிக்கிறீங்க. நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா, நன்றி. தேடி வந்த அனைவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆறுதல் சொல்லி வழியனுப்புற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பான கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்தீங்க. இந்த ஆராதனை உமது கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, தேவன் கூட இந்த வழி நடத்தீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருக்க ஆசிரமிக்கும். உடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கும். அந்த சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சொல்லுவோம் எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஐக்கியமும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.